இன்றைக்கி எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா வீணா அண்ட் தினேஷ் வந்து டேட் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே ரொம்ப வந்து கொஞ்சம் சைல்டிஷாக ஃபன் லவிங் பர்சன்ஸாக இருக்காங்க. அடுத்தது அசீமும் நேஹாவும் ஒரு டேட் போகிறாங்க. அசீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தார். அண்ட் நேஹாக்கும் அசீமுக்கும் ஒரு மெச்சூர்டு கான்வர்சேஷன் நடந்தது. ரொம்ப ஏஜ்டு கப்பல் பேசுகிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் பேசுகிறது பார்க்கறதுக்கு. அடுத்தது மோனிஷா அண்ட் வெக்கி ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. ரெண்டு பேரும் கடைசியில் ஹக்லாம் கொடுத்துட்டு போனாங்க. வெக்கே வந்து நல்லா குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் தான் மோனிஷா வந்து க்ளீன் ஃப்ளாட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா ஜெல் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அசீம் வந்து இன்னொரு பர்சன் கூட போகிறாங்க. அது இந்த இன்னொரு பர்சன் யார் அப்படின்னா சிந்தூரி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப ஷார்ட்டான கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஜெல் ஆகலை. அதுக்கப்புறமா அந்த ராஜா ருத்ரகுடிங்கிறவரை வந்து ரெண்டு கேர்ள்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க, பிரியங்கா அண்ட் ஏடன். அந்த பிரியங்கா கிட்ட வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் நல்ல ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஜோக் அடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரியங்கா வந்து ரொம்ப ஒரு ஜாலி பர்சன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கடுத்து ஏடன் கூட போயிட்டு ஏடன் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 6 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறமா தனியாக வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து ராஜா ருத்ரகுடியை வந்து பிரியங்காவும் ஈடனும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டேட் போயிட்டு ஒன்றுமே பேசவே இல்லை, பசங்களும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். மோனிஷாவும் வெக்கையும் நல்லா ஜெல் ஆகிட்டாங்க, பட் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட அப்படி ஜெல் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவும் ஏடனும் சேர்ந்து ராஜா ருத்ரகுடியை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லாருமே வந்து அசீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசினார், ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அசீம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அபித்துங்கிற பாக்ஸரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அபித்துங்கிற பாக்ஸர் கிட்ட பேசி பழகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்கிறாங்க. அப்போ சிந்தூரியும் வந்து நானும் பேசி பழகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அபித் என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாரும் சூஸ் பண்ணல, நான் ஃபீல் பண்ணல, இட்ஸ் ஓகே, இன்னும் நிறைய நாள் இருக்குது, நம்ம யாரை கூடயாவது பேசி பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபித் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் தேஜஸ் அந்த யூஎஸ் பாண்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃபேஸ் காமிக்கல இல்லையா, அதனால தான் கேர்ள்ஸ் என்ன சூஸ் பண்ணல, என் ஃபேஸ் காமிச்சா கண்டிப்பாக என்ன யாராச்சும் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து எல்லா கேர்ள்ஸ் கூடயும் நல்லா ஜெல் ஆகிட்டாரு. பட் எந்த கேர்ள்ஸுக்கும் ஓவராலாக அசீமை சுத்தமாக பிடிக்கல. எல்லாருமே மோனிஷா அண்ட் வெக்கையை தான் நல்லா டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து இவங்க வந்துட்டாங்க. யாருன்னா இந்த கியூபிடாக இருக்கிறாங்க இல்லையா, ஸ்ருத்திகா, அவங்க வந்து நைட் வந்துட்டு ஒரு கேம் மாதிரி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் கேம் மாதிரி வச்சு நீங்கள் எல்லாரும் ஒரு ஸ்பைஸ் ஜார், அதாவது காடமம், கொரியாண்டர், கடுகு, இப்படி நிறைய ஸ்பைசஸ் வச்சு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒருத்தருக்கு அசைன் பண்ணணும்னு பிக் பாஸில் கேம்ஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஃபன்னாக தான் கொடுத்தாங்க. பட் வந்து பிரியங்கா அசீமை சூஸ் பண்ண 2 பேர் மட்டும் கடுகு மாதிரி பட்டுன்னு வெடிப்பார் அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து கடுகுன்னு சொல்லி அசீமுக்கு கொடுத்துருப்பாங்க. சாரி, பிரியங்கா வந்து இது கடுகுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, கிராம்புன்னு சொல்லியிருப்பாங்க. வீணா வந்து கடுகுன்னு சொல்லி அசீமுக்கு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் ஓரளவுக்கு ஃபன்னாக தான் கொடுத்துருப்பாங்க. மாறி ஒரே பேராக இல்லாமல் மாற்றி பேரை கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நேஹாவும் தேஜஸும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப ஃபிசிக்கலாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப ஒரு ஜெல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தேஜஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் அவ்வளோ ஈஸியாக யார் கூடயும் வந்து ஃபிசிக்கலாக க்ளோஸ் ஆக மாட்டேன், பட் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா கேர்ள்ஸும் உட்காந்து அசீமோட ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்கல, டிஷ்யூ தூக்கி எறிகிறாரு, அவர் அது அவரோட விஷயமா இருக்கலாம், ஓசிடியாக கூட இருக்கலாம், பட் அவர் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அசீமை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.